வியட்நாமில் பிப்ரவரி 21, 22 ஆகிய தேதிகளில் உலக தமிழர் மாநாடு நடைபெற உள்ளதாக பன்னாட்டு தமிழர் நடுவம் அமைப்பின் தலைவர் திரு தணிகாச்சலம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ்7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில், வியட்நாமில் நடைபெறும் இம்மாநாட்டில் பல நாடுகளில் இருந்து தமிழ் தொழில் அதிபர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் ஆகியோர் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். முதல் மாநாடு 2018ஆம் ஆண்டில் கம்போடியாவில் நடைபெற்றதாகவும், இரண்டாவது மாநாடு தற்போது வியட்நாமில் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்திற்கும் வியட்நாமிற்கும் இடையே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வணிக தொடர்பு உள்ளதாகவும் திரு தணிகாச்சலம் குறிப்பிட்டுள்ளார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 21, 22 தேதிகளில் வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் உலக தமிழர் மாநாடு நடைபெற இருக்கிறது. இதனுடைய முதல் மாநாடு 2018 கம்போடியாவிலே இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். டனாங் நகரத்திற்கும் உலகத்தில் உள்ள தமிழர்களுக்குமான வரலாற்று ரீதியான தொடர்புகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக 2ஆம் நூற்றாண்டிலே திருமாறன் என்ற பாண்டிய மன்னனால் அங்கே சாம்பா பேரரசு உருவாக்கப்பட்டது. அந்த பேரரசில் ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள் இப்போதும் அங்கே டனாங் நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மைசன் என்ற ஊரில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில உலகம் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இடையிலான வணிக தொடர்புகளை மேம்படுத்துவது, வணிக ரீதியான உதவிகளை ஒருவருக்கு ஒருவர் பெற்றுக்கொள்வது, வணிக ரீதியில் தமிழர்கள் முன்னேறுவது என்ற அந்த நோக்கத்தில் உலக அளவிலான ஒரு வணிக தொடர்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது.